ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம தினசரி காலண்டர்ல மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் அப்படின்னு போட்டிருக்காங்களே, அப்படின்னா என்ன? மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள் ஆகிய மூன்றும் அந்த நாளுக்குரிய நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே கணிக்கப்படுகிறது. மேல் நோக்கு நாள் அப்படின்னா உத்திரம், உத்திராடம், ரோகிணி, பூசம், திருவாதிரை, அவிட்டம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் மேல் நோக்கு நட்சத்திரங்கள் ஆகும். இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்களே மேல் நோக்கு நாட்கள் அப்படின்னு சொல்வாங்க. இந்த நாட்களில் மேல் நோக்கு செய்யும் வேலைகளை தொடங்குவதும் ரொம்ப சிறந்தது. உதாரணத்திற்கு கட்டிடம் எழுப்புவது, மரங்களை நடுவது, மேல் நோக்கி வளரக்கூடிய விதைகளை விதைப்பது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நாம செய்யலாம். கீழ் நோக்கு நாள் அப்படின்னா கிருத்திகை, பரணி, பூரம், ஆயில்யம், விசாகம், மகம், மூலம், பூராடம், பூரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் கீழ்நோக்கு நட்சத்திரங்கள் ஆகும். இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்களே கீழ்நோக்கு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்கள்ல கீழ்நோக்கி செய்யும் வேலைகளை தொடங்குவது ரொம்ப சிறந்தது. உதாரணத்துக்கு கிணறு தோண்ட ஆரம்பிப்பது, வீட்டுல போர் போடுறது, சுரங்கம் தோண்டுவது, மண்ணுக்கு கீழே வளரக்கூடிய காய்கறிகள், கிழங்குகளை பயிரிடுவது, இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே நாம கீழ்நோக்கு நாள்ல செய்யலாம். சமநோக்கு நாள் அப்படின்னா அஸ்தம், அஸ்வினி, அனுஷம், மிருகசீரிஸ், சுவாதி, புனர்பூசம், சித்திரை, கேட்டை, ரேவதி ஆகிய 9 நட்சத்திரங்களும் சமநோக்கு நட்சத்திரங்கள் ஆகும். இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்களே சமநோக்கு நாட்கள் அப்படின்னு சொல்வாங்க. இந்த நாட்கள்ல ஓரளவுக்கு சமமாக செய்யும் வேலைகளை தொடங்குறது ரொம்ப சிறந்தது. உதாரணத்திற்கு சாலை அமைப்பது, சமமான சாலையில் ஓட்டக்கூடிய வாகனங்கள் வாங்குவது, நம்ம வண்டி வாங்கணும்னா அந்த மாதிரி நாட்கள் பார்த்து வாங்கிக்கலாம். வீட்டிற்கு தளம் அமைப்பது, வயல்கள் உழுவது, இந்த மாதிரி வேலை எல்லாமே அந்த சமநோக்கு நாட்கள்ல செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆன்மீக பதிவுகளையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.